கேரளா போலீஸை அதிர வச்ச ஒரு வழக்கு தான் தொடர் தற்கொலை வழக்கு. கேரளால ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அடுத்தடுத்து மர்மமான முறையில சில பேர் தொடர்ந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களும் சரி, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த நம்ம ஹீரோனும் சரி இந்த வழக்கை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. க்ளூஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போனவங்களோட ஹிஸ்டரி எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இறந்து போனவங்க சாவறதுக்கு முன்னாடி தற்கொலை உணர்வு கொண்டவங்களா தான் இருந்திருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இதை வச்சு இது கிளியர் கட் சூசைட் அப்படின்னு சொல்லி கேஸ் க்ளோஸ் பண்ணப்படுது. அப்பதான் ஹீரோனோட வீட்லயே ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ஹீரோனுடைய தம்பியே மர்மமான முறையில காணாம போயிடுறான். அவனை எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க. கடைசியா காட்டுக்குள்ள சடலமா மீட்கப்படுறான். கிரைம் சீன் ஆய்வு செஞ்சதுல அவனும் தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வருது. அது மட்டும் இல்லாம அவனும் சாவறதுக்கு முன்னாடி தற்கொலை உணர்வு கொண்ட பையனா தான் இருந்திருக்கான். சின்ன வயசா இருக்கும்போது இவன் கார் ஓட்டுனதுனால தான் ஆக்சிடென்ட் ஆகி அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற கில்ட் அவனை ரொம்பவே துரத்திக்கிட்டு இருந்திருக்குது. சோ இதனாலேயே டிப்ரெஷனுக்குள்ளாகி தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணி தன்னோட வாழ்க்கையை முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ண பாக்குறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற நம்ம ஹீரோன் சொல்றாங்க, என்னோட தம்பிக்கு தற்கொலை உணர்வு இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அவனை டாக்டர் கிட்ட கொண்டு போய் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அவனை ப்ராப்பரா குணப்படுத்தியாச்சு. அவன் ரெக்கவர் ஆகி ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். காணாம போறதுக்கு முன்னாடி கூட அவன் பெட் ஷாப்புக்கு போயிருந்தான். அவன் ஆசையா வளர்க்குற பெட்டுக்கு மருந்து வாங்குறதுக்காக அதை கூட வாய்ஸ் நோட்டா எனக்கு அனுப்பியிருந்தான். அதுக்கப்புறம் தான் அவன் மர்மமான முறையில காணாம போயிருக்கான். காணாம போனவன் ஒரு 8 இருந்து 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சடலமா மீட்கப்பட்டிருக்கான். அவ்வளவு நேரம் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஒரு மனுஷன் சாவணும்னு முடிவு பண்ணிட்டா 8 இருந்து 12 மணி நேரம் டைம் எடுத்து யோசிப்பாங்களா என்ன? இந்த வழக்குல என்னவோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா இந்த வழக்கை நம்ம ஹீரோயின் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தம்பியோட உடம்புல ஒரு பர்டிகுலர் வேரியன்ட் ட்ரக் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன ட்ரக் ஏது அப்படின்றத செக் பண்ணும்போது தான் தெரிய வருது, இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட உடம்புலயும் இதே வேரியன்ட் ட்ரக் சப்ஸ்டன்ஸும் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு போலீஸ் கிட்ட நம்ம ஹீரோயின் போய் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. இது தற்கொலை வழக்கு கிடையாது, தொடர்கொலை வழக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு கில்லர் இருக்கிறான். அவன் தான் இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்னோட கெஸ்ஸிங் என்னன்னா, மேலும் இதே பேட்டர்ன்ல பல கொலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே இதே மாதிரியான பேட்டர்ன்ல இன்னொரு சம்பவமும் ரிப்போர்ட் பண்ணப்படுதுங்க. அதை தொடர்ந்து ஹீரோயின் தன்னோட தம்பிக்காக ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. போலீஸ் உயர் அதிகாரிகளோட பிரஷர்னால ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரோட இன்வெஸ்டிகேஷன்ல பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியில வருதுங்க. அது என்ன, எதற்காக இந்த கில்லர் இந்த மாதிரியான சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருந்தான் அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த படத்தோட பேரு அனோமி. அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்குது. டைம் இருந்ததுன்னா இந்த படத்தை பாருங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல கில்லர் இந்த கொலைகளுக்கான காரணம்னு ஒரு காரணத்தை சொல்லுவான். அந்த காரணம் ரொம்பவே விசித்திரமா இருக்குங்க.